இதய தமனிகளில் ரத்தம் உறைவதை தடுக்க வழங்கப்படும் குளோபிடோகரல் எனும் மருந்து தென்னிந்தியர்களில் சுமார் 31 விழுக்காட்டினர் நபர்களுக்கு சிகிச்சையில் எந்த பயனையும் அளிப்பதில்லை என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. என்னது பொதுவா எல்லாரும் ஹார்ட் பேஷண்ட்ஸ் எடுக்கிற குளோபிடோகரல்ங்கிற மருந்து இந்தியாவில் பாதி பேத்துக்கு வேலை செய்யாதுன்னு ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கா. என்னன்னு விவரமாக அறிவியல் பூர்வமாக பார்த்துருவாங்க. அதாவது பொதுவாகவே நமக்கு ஹார்ட் பேஷண்ட்ஸ், ஹார்ட் அட்டாக் வந்தவங்க அல்லது அடைப்பு இருக்கிறவங்க, ஆல்ரெடி பைபாஸ் பண்ணவங்க அல்லது பார்த்திங்கன்னா ஸ்டென்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறவங்க, பொதுவாக இரத்த குழாய் உறையாமல் தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் பொதுவாக ஆஸ்பிரின், குளோபிடோகரல்னு சொல்லுவோம். இந்த குளோபிடோகரல் அப்படிங்கிற ஒரு மருந்து பரவலாக பயன்படுத்தப்படுறது தான், எல்லா ஹார்ட் பேஷண்ட்ஸும் எடுத்துகிட்டு இருக்கிறது தான். ஸோ இது நம்மளுடைய பிளேட்லெட்டுன்னு சொல்லுவோம், தட்டை அணுக்கள், அதுதான் நமக்கு இரத்த குழாயில் உறைவை ஏற்படுத்தும். அந்த பிளேட்லெட் ஒன்றோட ஒன்று ஒட்டி ரத்த கட்டி அந்த உறைந்து போகிறது நடக்காமல் இருக்கிறத தடுக்கக்கூடிய மருந்துங்க. ஸோ இது என்ன கான்ட்ரவர்சி? குளோபிடோகரல் அப்படிங்கிறது ஒரு ப்ரோ ட்ரக். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது அப்படியே வேலை செய்யாது. அது உள்ளே போய் நம்ம கல்லீரலுக்கு போய் அதில் சில என்சைம்ஸ் அந்த ட்ரக்கை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா CYP2C19 அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு விதமான என்சைம்ங்க. அது அந்த மருந்தை ஆக்டிவேட் பண்ணால் தான் அதனுடைய வேலை செய்கிற திறனுக்கு அது வரும். அப்புறம் தான் அது உள்ளே போய் உங்களுக்கு இந்த தட்டை அணுக்கள் உறையிறது தடுக்கிற வேலையை பார்க்க முடியும். ஒரு ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ஐரோப்பா மாதிரியான ஏரியாக்களில் உங்களுக்கு ஒரு 120% பேர்த்துக்கு இந்த CYP2C19 அப்படிங்கிற என்சைம் அவ்வளோ வேலை பார்க்கறது இல்லை. ஸோ அதனால் இந்த மருந்தோட எஃபெக்ட் குறையலாம். சில வகையான ஆசிய நாடுகளில் சில வகையான பாப்புலேஷனில் மக்களில் உங்களுக்கு ஒரு 40-50% வரைக்கும் கூட இந்த என்சைம் சரியாக வேலை பார்க்காது. இது ஒன்று பயங்கரமாக ஹெட்லைன்ஸ்லாம் போட்டாங்க, இந்த மருந்தே வேலை செய்யாது அப்படின்னு. உண்மை கிடையாதுங்க. இது என்னன்னு சொல்லிடுறேன். இது ஒரு ஜெனட்டிக் வேரியபிலிட்டி ஸ்டடி. அதாவது இந்த என்சைம் எத்தனை பேர்த்துக்கு கொஞ்சம் மாறுதல்கள் இருக்குது, வேரியண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஆராய்ச்சி கிளினிக்கல் ஸ்டடி மாதிரி பண்ணி உங்களுக்கு இத்தனை பேர்த்துக்கு கொடுத்ததில் பாதி பேர்த்துக்கு வேலையே செய்யலை 50% மக்களுக்குன்னு சொல்லவே இல்லைங்க. ஸோ உண்மையாக கிளினிக்கல் ஸ்டடீஸில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளில் குளோபிடோகரல்ங்கிற மருந்து நல்லாவே ரத்தம் உறையிறது தடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறத ஏற்கனவே நிரூபணமாயிருக்கு. அதனால் இந்த குழப்பம் தேவையில்லை. இது ஜஸ்ட்டு ஜெனட்டிக்காக இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதனால் மேபி எதிர்காலத்தில் இந்த மாதிரி தன்மை இருக்கிறவங்களுக்கு வேறு வகையான மருந்து, ஜெனட்டிக் டெஸ்டிங்லாம் பண்ணி வேறு வகையான மருந்து தேவைப்படலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹார்ட்டு பிரச்சனைகளுக்கு மருந்து இவங்களாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்கள் மருத்துவரை கேட்டு உங்களுக்கு தக்க மருந்துகளை பயப்படாமல் எடுத்துக்கலாம்.